சிஸ்டர் ஸ்டார்ட் பண்றீங்களா? Hello, okay. Am I audible? ஆடிபிள் தான். Okay. இப்போ நம்ம பார்க்க போற டாபிக் என்னன்னா CNS, Central Nervous System. It consists of brain and spinal cord. Next slide now. Okay. இப்போ பார்க்க போற பார்ட் வந்து பிரெயின். நம்மளுக்கு நம்மளுக்கு தெரியும் பிரெயின் நம்ம எதுக்கெல்லாம் யூஸ் பண்றோம் நான் தெரிஞ்சுக்காம யாராவது சொல்ற விரும்புறீங்களா? குணசீலன், ஹலோ, கேக்குதுங்களா யாருக்காவது? ஹலோ குணசீலன் இருக்கீங்களா? குணசீலன், குணசீலன் இருக்கீங்களா? பிரெயினோட என்னென்ன அது ஃபங்க்ஷன்ஸ் பண்ணுது அப்படின்னா இன்டெலிஜென்ஸ், கான்சியஸ்னஸ், மெமரி அண்ட் தென் சென்சரி அண்ட் மோட்டார் இன்டெகிரிட்டிஸ், இந்த மாதிரி எல்லா ஒர்க்ஸுமே வந்து பிரெயின் பண்ணுது. நெக்ஸ்ட் ஸ்லைட்னா. ஓகே, பிரெயின்ல என்னென்ன பார்ட்ஸ் இருக்கு அப்படின்னு பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் செரிபெல்லம், அதுக்கப்புறம் கேக்குதுங்களா? ஓகே, செரிபெல்லம் அண்ட் தென் பிரெயின் ஸ்டெம், டயன்செஃபலான், இந்த 4 பார்ட்ஸ் இருக்கு. செரிபிரம் வந்து 2 ஹெமிஸ்பியர்ஸா ஸ்பிளிட் ஆயிருக்கும். அண்ட் தென் செரிபெல்லம் வந்து லிட்டில் பிரெயின் சொல்லுவாங்க. பிகாஸ் அது வந்து அப்பார்ட் ஃப்ரம் பிரெயின்ல இருக்கும். பிரெயின்ல இருந்து டிஸ்டன்ஸ்ல இருக்கும். அண்ட் தென் பிரெயின் ஸ்டெம், அதுதான் இருக்கிறதுலே பிரெயினோட ஸ்மாலஸ்ட் அண்ட் நேரோ ஏரியா. அண்ட் டயன்செஃபலான் கன்சிஸ்ட் ஆஃப் தாலமஸ் அண்ட் ஹைபோதாலமஸ். நெக்ஸ்ட் ஸ்லைட்னா. ஓகே, இப்போ ஃபர்ஸ்ட் செரிப்ரல் ஹெமிஸ்பியர் பத்தி பார்க்க போறோம். அதுல 2 ஹெமிஸ்பியர் இருக்கும். அந்த 2 ஹெமிஸ்பியரையும் வந்து செப்பரேட் பண்றது லாங்கிடியூட்னல் ஃபிஷர். அதுக்கப்புறமா அதுல செரிபுலர் கார்டெக்ஸ் இருக்கும். த ஒயிட் மேட்டர், அந்த ஒயிட் மேட்டர் வந்து கவர் பண்ணியிருக்கிறது தான் செரிபுலர் கார்டெக்ஸ். அந்த கார்பஸ் கொலோசம் இருக்கும். கார்பஸ் கொலோசம் வந்து மிட் ஏரியா ஆஃப் த செரிப்ரல் ஹெமிஸ்பியர்ல இருக்கும். நெக்ஸ்ட்னா. Next slide. Here we see என்னென்ன சல்கஸ் அண்ட் கைரேஸ் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இந்த இம்பார்ட்டன்ட் சல்கஸ் அண்ட் கைரேஸ் இருக்கும். ஓகே, செரிப்ரல் ஹெமிஸ்பியர்ல இருக்க இம்பார்ட்டன்ட் சல்கஸ் அண்ட் கைரேஸை பத்தி பார்க்க போறோம். சென்ட்ரல் சல்கஸ், அந்த சென்ட்ரல் சல்கஸ் தான் ஃப்ரான்டல் லோபியும் பேரேட்டல் லோபியும் செப்பரேட் பண்ணுது. அண்ட் தென் ப்ரீ சென்ட்ரல் கைரி அண்ட் போஸ்ட் சென்ட்ரல் கைரி, அந்த ஏரியா வந்து மோட்டார் பாயிண்ட்ஸ் யூஸ் பண்ணுறோம். மோட்டார் பாயிண்ட்ஸ் அந்த ஏரியாலாம். அப்புறம் வந்து பேரேட்டல் ஆக்சிபிட்டல் சல்கஸ். பேரேட்டல் ஆக்சிபிட்டல் சல்கஸ் டிவைஸ் ஆக்சிபிட்டல் அந்த பேரேட்டல் லோப். அண்ட் லேட்ரல் சல்கஸ், லேட்ரல் சல்கஸ் வந்து உங்களுக்கு டெம்போரல் லோபையும் பேரேட்டல் லோபையும் அண்ட் தென் ஃப்ரான்டல் லோபையும் வந்து செப்பரேட் பண்ணணும். இது இந்த சல்கஸ் கைரேஸையும் கீழே நம்ம மென்ஷன் பண்ணிருக்காங்க பாருங்க. அண்ட் தென் நெக்ஸ்ட் ஸ்லைட். இப்போ அந்த பிரிச்சிருக்க லோப்ஸ் என்னென்னா there are 4 lobes: frontal, parietal, temporal and occipital. Next. Okay. Cerebral cortex, the most conscious area அப்படின்னு சொல்றது வந்து cerebral cortex. எல்லா கோஆர்டினேஷன் மூவ்மெண்ட்ஸுமே வந்து cerebral வந்து பாஸ் throughout the way பாஸ் ஆகும். அண்ட் தென் இதோட சைஸ் வந்து ஃபோல்டிக்ஸ் வந்து ட்ரிபிள் த சைஸ். அந்த சைஸை விட
அதிகமான ஃபோல்டிங்ஸ் அதிகமா இருக்கும் அங்க. அண்ட் தென் அப்ராக்சிமேட்டா பிரெயின் வாஷ்ல 40% வந்து நம்மளோட கார்டெக்ஸ் இருக்கும். நெக்ஸ்ட் ஸ்லைட். நெக்ஸ்ட். ஓகே. ஓகே. There are three kind of functional areas. என்னென்ன இருக்குன்னா சென்சரி ஏரியா, அசோசியேஷன் ஏரியா அண்ட் த மோட்டார் ஏரியா. சென்சரி ஏரியா இட்ஸ் afferent nerve அண்ட் தென் மோட்டார் ஏரியா efferent nerve தான் வந்து எண்டிங் ஆகும். அண்ட் தென் பிரைமரி சென்சரி கார்டெக்ஸ் இருக்கு, பிரைமரி சென்ட்ரல் கார்டெக்ஸ் இருக்கு, பிரைமரி விஷன் ஏரியா இருக்கு. இதெல்லாம் வந்து ஒவ்வொரு பார்ட் ஆஃப் பிரெயின்ல இருக்க நியூரான்ஸ் தான் வந்து அந்த ஏரியா. அந்த ஏரியா தான் அதோட ப்ரிடாமினன்டான ஏரியா. நெக்ஸ்ட் ஸ்லைட். ஓகே. ஹியர் த ஆல் ஃபங்க்ஷனல் ஏரியாஸ். பிரைமரி மோட்டார் ஏரியா, ப்ரீ மோட்டார் கார்டெக்ஸ், இதுல இருக்க இந்த வெயிட் ஆல் பிரைமரி விஷன் கார்டெக்ஸ், இதெல்லாம் வந்து அந்தந்த ஏரியாவில் இருக்க அந்த ஃபங்க்ஷன்ஸ் இருக்கு. நெக்ஸ்ட் 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 வெயிட் ஷிஃப்டிங். நெக்ஸ்ட். ஓகே. பிரைமரி ஆடிட்டரி கார்டெக்ஸ் இது எங்க இருக்கு அப்படின்னா சுப்பீரியர் ரிட்ஜ் ஆஃப் த டெம்போரல் லோப். இது வந்து சவுண்ட், அதாவது சவுண்டுக்கு ஏத்த மூமெண்ட்ஸ் கொடுக்கறது. இப்போ ஒரு சைடு வந்து கூப்பிடுறாங்க, தட் மீன் ரைட்ல கூப்பிடுறாங்கன்னா நம்மளால ரைட்ல வந்து ப்ரிசைஸா திரும்ப முடியுதுல்ல. ஸோ அந்த மாதிரி கான்சியஸான மூமெண்ட்ஸ் சவுண்ட அனுப்புறதுக்காக இந்த பிரைமரி ஆடிட்டரி கார்டெக்ஸ் இருக்கு. நெக்ஸ்ட் ப்ளீஸ். fluctuating now. Next. ஓகே. டயான்செஃபலான்ஸோட பார்ட்ஸ் வந்து ரெண்டு, தாலாமஸ் அண்ட் ஹைப்போதாலாமஸ். Thalamus is a big part than hypothalamus. 80% of the diencephalon is covered by thalamus. And then it's வந்து full of sensory messages வந்து ரிசீவ் பண்ணிக்குது. அண்ட் தென் செரிப்ரல் கார்டெக்ஸ் இதுல இருந்து சிக்னல்ஸ் மூவ் ஆகும். ஓகேங்களா. அண்ட் தென் அஃபரண்ட் அண்ட் சாரி அசெண்டிங் அண்ட் டிசெண்டிங் செயின்ஸ் இருக்குல்ல. சாரி, ஹலோ கேக்குதா? ஓகே. நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் ஸ்லைட். hypothalamus where behind pituitary gland-ஓட inferior ஏரியால இருக்க hypothalamus will help give a simple signals to the pituitary gland. நம்ம எல்லாருக்கும் தெரியும் pituitary gland தான் வந்து மாஸ்டர் கிளாண்ட். ஸோ அதுக்கு கொடுக்குற அதுக்கு வர இம்பல்ஸ்ல வந்து மோஸ்ட் ஆஃப் ஹைப்போதாலமஸ் தான் தருதுன்னு இப்போ ரீசன்ட் ரிசர்ச்ல கண்டுபிடிச்சிருக்காங்க. அண்ட் தென் ஹைப்போதாலமஸ் plays a major role in this pituitary performance. Next slide. Okay, next we move on to the spinal area. Brainstem தான் வந்து ஸ்பைனல் கார்டையும் பிரெயினையும் கனெக்ட் பண்ற ஒரு ஏரியா. அண்ட் தென் இட் கன்சிஸ்ட் ஆஃப் மிட்லரி, medulla oblongata, pons and midbrain. Next now. Anna, next. Okay, here we see that. Wait. Okay. Okay. Midbrain. Hello, it's fluctuating now.
Is this okay with sharing? புரியல, என்னாச்சு? இல்ல ஃப்ளக்சுவேட் ஆயிட்டே இருக்கு, சேஞ்ச் ஆயிட்டே இருக்கே. ஓகேவா இருக்குங்களான்னு கேட்போம். இல்ல, கரெக்டா தான் இருக்கு. ஓகேங்களா? இந்த பிரெயின் ஸ்டெம் வியூ பார்த்தாலே உங்களுக்கு புரியும். ஃபர்ஸ்ட் வந்து மிட் பிரெயின் இருக்கு. அண்ட் தென் மிட் பிரெயின் எங்க ஸ்டார்ட் ஆகுதுன்னா டயன்செஃப்லான் கீழ இருந்து அதுக்கப்புறம் மிடில் பான்ஸோட சுப்பீரியர் ஏரியா வரைக்கும் அந்த ஏரியா வந்து மிட் பிரெயின் சொல்லுவாங்க. அண்ட் தென் மிட் பிரெயின்ல இருந்து மிடிலோட ஸ்டார்டிங் வரைக்கும் வந்து பான்ஸ். பான்ஸ் வந்து கிரேனியல் நர்வ்ஸ் தான் வந்து ஆரிஜின் ஃப்ரம் த பான்ஸ் அண்ட் தென் மிட் பிரெயின் ஸ்டெம். அண்ட் தென் மெடுலார்ல இருந்து ஃபேஷியல் நர்வ், வெஸ்டிபுலர் காக்லியர் நர்வ், கிளாசோஃபரஞ்சியல் நர்வ், வேகஸ் நர்வ் அண்ட் ஆக்சசரிஸ் நர்வ்லாம் வந்து ஆரிஜின் ஆகுது. நெக்ஸ்ட்னா பான்ஸோட கட் செக்ஷன் வியூ பாருங்க. அதுல ஃபோர்த் வென்ட்ரிக்கல் அண்ட் தென் ரெட்டிகுலர் ஃபார்மேஷன். ஃபோர்த் வென்ட்ரிக்கல் அந்த வழியா தான் பாஸ் ஆகும். அண்ட் தென் அங்க இருந்து ட்ரைஜெமினல் நர்வ் வெளியே வர்றது நீங்க பார்க்கலாம். ஆரிஜின் ஃப்ரம் த பான்ஸ் நீங்க பார்க்கலாம். ட்ரைஜெமினல் நர்வ், அப்டிசன் நர்வ் அண்ட் தென் ஃபேஷியல் நர்வ்ல வந்து பான்ஸ்ல இருந்தா ஒரிஜின் ஆகுது. நெக்ஸ்ட்னா நெக்ஸ்ட் ஸ்லைட். ஓகே, மெட்லா ஆப்ளிகேட்டா. இருக்கிறதே எண்ட் ஆஃப் த பிரெயின் வந்து மெட்லா ஆப்ளிகேட்டா. மெட்லா ஆப்ளிகேட்டால தான் choroid plexus இருக்கு which produce CSF fluid. அந்த choroid plexus வந்து CSF fluid அவுட் வந்து ஃபுல் பிரெயினுக்கும் அண்ட் தென் பிரெயின் ஸ்டெம்லயும் வந்து ஃப்ளோ இருக்கும். that helps to shock absorber and then extra next, right? But medulla, the main nerve, vagus nerve, is origin from the medulla oblongata, and then accessories nerve, and then glossopharyngeal nerve, and the vestibulocochlear nerve. These are origin from the medulla oblongata. And the next slide. Okay, cerebellum. It is a little brain of the CNS. இதோட most of movements வந்து coordination and smoother. If we are doing some work with a smooth way, if we are lifting a box or a bottle in a normal way without moving like a stuck one, அந்த மாதிரி இல்லாம அது ஷிவரிங் இல்லாம மூவ் பண்ற மூமெண்ட்ஸ் எல்லாம் வந்து செரிபெல்லம் பார்த்துக்கும். அண்ட் தென் இட்ஸ் இந்த இம்பல்ஸ் டு த கார்டெக்ஸ் and they are collective numbers of fissures are there. Next slide now. It looks like a leaf shape. Next. Okay. Okay, we are going to see the ventricles of the brain, where the CSF fluid flows from the brain and spinal cord and the outer area of the brain. There are three types of ventricles. There are two lateral ventricle, third ventricle, left ventricle. Left ventricle, where the a huge amount of CSF fluid passes through the lateral ventricle. And then third and the fourth ventricle, it filled with cerebrospinal fluid. Next now. Okay.
Before. Previous one. Okay, stop. Okay. Vent of the brain is lateral ventricle, third ventricle, and the fourth ventricle. இதுல வந்து lateral ventricle வந்து எங்க present ஆயிருக்கு அப்படின்னா cerebellar hemisphereல both side horse shoe shaped bends இருக்க ஒரு cerebellar hemisphereக்குள்ள இந்த lateral ventricle இருக்கும். And then third ventricle connects with the lateral ventricle by interventricular foramen. And then cerebellar aqueduct connects the third and the fourth ventricle. It is the narrow part of ventricle. Next. Okay. Protection of the brain. Brain நமக்கு எப்படி protect பண்ணிருக்கு எந்தெந்த ப்ராப்பர்ட்டிஸ்னால protect பண்ணிருக்கு அப்படின்னா skull, meninges, and then cerebral fluid, blood-brain barrier. Next. Anna, next. Okay. Cerebrospinal fluid fill the hollow cavities. அதாவது நம்ம பிரெயின்ல இருக்க சொல்லிட்டு இந்த வென்ட்ரிக்கல் அந்த ஏரியா ஃபுல்லா செரிப்ரல் ஸ்பைனல் ஃப்ளூயிட் வந்து ஆக்குபை பண்ணிருக்கோம். இந்த செரிப்ரல் ஸ்பைனல் ஃப்ளூயிட் வந்து ஒரு பர்சனுக்கும் ஸ்டாண்டர்டா 150 ml தான் இருக்கணும். ஓகேங்களா? அண்ட் தென் பட் இட் ப்ரொடியூசஸ் இன் 500 mm. But there is a standard level for cerebral fluid, CSF fluid. There must be 150 mm. Next. And it nourishes spinal cord and the brain, and it acts as a shock absorber. And then it gives a fresh supply of nutrition to the brain and the spinal cord, and then inner surface of the brain and the inner area of the spinal cord. Next. Okay, spinal cord. Spinal cord is the area that the all peripheral nerves came out from the spinal cord, and it runs toward the vertebral column, and the ending of the spinal cord is happened between the L1 to the L2. It means foramen magnum. Next. Okay. There are segments of spinal cord, cervical and lumbar enlargement, where the whole there is a cervical and lumbar enlargement. There is a bunch of nerve fibers or there in the enlargement area. And then conus malleus where the inferior end of the spinal cord. And then cauda equina, where the collection of spinal nerve roots. That's only the spinal roots, not a cauda. Next. Spinal segments where the nerves all came out from the spinal cord. There is enlargement in the cervical and lumbar for the peripheral limb. That's enlargement is seen there. Next.
Okay. The spinal cord consists of two fissures and sulci. The posterior median sulci and the anterior median fissure. A fissure will denote it as a separation of the both lobe or a side, but sulcus is means by a depth of the next. Okay, white matter of the spinal cord. Okay, in the brain, the white matter is inside the brain and the gray matter is outside the brain. Here in the spinal cord, the white matter is covers the gray matter, and then the gray matter will appear like a butterfly. It consists of anterior, lateral, and posterior. White matter, it has dorsal funiculus, ventral funiculus, and lateral funiculus, which covers the gray matter, and it only has the myelinated axon. Next, here passes through the white matter as ascending and the descending fibers. Ascending fibers means the afferent, which takes the sensory to the brain, and the afferent motor, which takes this impulse from the brain to the peripheral areas to react to the combinated works. Next. Okay, here the full view of full cut section of the spinal cord and the nerve. Next. Okay. Here the gray matter of the spinal cord. It is looks like an butterfly or it can be look like an hedge. And it has three horns, anterior horn, posterior horn, and the lateral horn, where there is a center hole that can not there's 20 seconds to okay no sorry for the interruption. Okay, there is a central canal where the series of fluid passes through that central canal. Next. Okay, the organization of the gray matter of the spinal cord. There are four organizations like somatosensory, basal sensory, visceral motor, somatomotor. Somato adds to peripheral movements, and visceral adds to visceral organs, and the vice versa is the motor and the somatic motor. Next. It's enlarged. Okay. Protection of the spinal cord. We already see that the skull manages the cerebrospinal fluid and blood-brain barrier, which helps to protect the spinal cord and the brain. Here, the dura mater, arachnoid mater, and the pia mater also helps to protect the spinal cord and the brain. These three are called as meninges. A dura mater, a single layer surrounded by a spinal cord, and then arachnoid mater lies deep to the dura mater, and pia mater, innermost layer, a delicate layer of the connected tissue, where the subarachnoid space it lies between the arachnoid matter and the pia mater, where the series of fluid flows and gives nutrition to the brain and the spinal cord.
Next. I hope it will end up. Is it over right now? Anna? அவ்வளோதான். Okay. Thank you. Is there any doubt in my class? My seminar? டவுட் இருந்தா யாரா Hello? டவுட் இருந்தா யாரா கேட்கலாம். ஓகே, யாரும் இல்லை போல. சரி, ஓகே, நம்ம மீட்டிங் எண்ட் பண்றோம். Okay. Thank you.